இந்த விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாடு அதில் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் அமைக்க போகிறோம். அதாவது ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தங்கம் வெல்ல 10 மையங்கள் நிறுவப்படும். அதுக்கு ஒரு 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இப்படி சில விஷயங்களை புதிதாகவும் இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சரியா? புதிதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். விருப்பு வெறுப்புகளை கடந்து நான் கேட்கிறேன், இந்த பட்ஜெட்டில் வேறு எதுவுமே இடம் பெறலையா? நான் சொல்ல வந்தது கிளியர் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த பட்ஜெட்டில் ஏற்கனவே திமுக ஆட்சியில் நடைபெற்று இருக்கிற திட்டங்களுக்கு பேரை மாற்றி அதுக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. புதுமையாக இவங்க சிந்திச்சு இந்த 3 மாதத்துக்குள்ளே சிந்திச்சு ஒருவேளை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்பாகவே அடுத்து நம்ம தான் முதலமைச்சராக போகிறோம், இதெல்லாம் செய்ய போகிறோன்னு அவர் ஏதாவது மைண்டில் நினச்சிருப்பார் முதலமைச்சர். அது ஏதாவது இதில் செயல்படுத்தி இருக்கிறார்களா என்று கேட்டால் அதுதான் நான் இல்லைன்னு சொல்கிறேன். பேரை மாற்றிருக்காங்க. ஒலிம்பிக்கில் சார் விளையாட்டுத்துறையில் எங்கள் அண்ணன், அதாவது அண்ணன் இது முன்னாள் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த துறையை வச்சுன்னுக்கிற வரையும் மாதம் எங்கேயாவது போய் மெடல் வாங்கிட்டு வருவாங்க. விளையாட்டுத்துறை இந்தியாவிலே முதன்மை துறையாக தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை மாற்றி அமைத்தது எங்களுடைய இளம் தலைவர் தான். அதனால் அதை நீங்கள் இன்னைக்கு பேரை மாற்றி வச்சு இதுக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்கோம் அதுக்கு அவ்வளோ ஒதுக்கியிருக்கோன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு தவறான தகவலை தாவேக்காவை சேர்ந்தவர் இங்கே பதிவு வைத்தார். 5 ரூபாய் ஆவினுக்கு குறைக்க போகிறோம் அப்படின்னு மேனிஃபெஸ்டோவில் 2021 திமுக சொல்லலை. சொன்னது 3 ரூபாய், குறைச்சது 3 ரூபாய். அதை சொன்னதை செஞ்சோம். நீங்கள் அதுதான் உங்களுக்கு பேச வழி இல்லைன்ற போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அவங்க அவ்வளோ சொல்லிட்டாங்க இவ்வளோ சொல்லிட்டாங்க அப்படின்னா அது இதெல்லாம் கிடையாது. நாங்கள் சொன்னதை வந்த உடனே செஞ்சோம். 5 கோப்புகளில் சைன் போட்டார் எங்களுடைய முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர். வந்த உடனே செஞ்சோம் சார். நீங்கள் வந்த உடனே அட்லீஸ்ட் சொன்னீங்களே 200 யூனிட் நாங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிட்டோம்னு சொல்கிறீங்களா சார்? அது உருப்படியாக செஞ்சீங்களா சார்? மேனிஃபெஸ்டோவில் சொன்னது 200 யூனிட் அனைவருக்கும் இலவசம்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? 500 யூனிட்டுக்கு உள்ள யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. பயிர்க்கடன் எல்லாருக்கும் தள்ளுபடின்னு மேனிஃபெஸ்டோல சொல்றீங்க. இப்போ பயிர்க்கடன் குறிப்பிட்ட அளவு அதுக்கு அதாவது அதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க, ஒரு லிமிட். அந்த லிமிட்டை கிராஸ் ஆனா 50,000 நினைக்கிறேன். அதுக்கு அந்த லிமிட்டுக்கு கிராஸ் ஆனா அது கிடையாது அப்படின்னா இதை தான் நான் கேட்குறேன். நீங்க சொல்லிங்க செஞ்சிருக்கீங்க பாத்தீங்களா? ஏதோ 1-2 சொல்றீங்க பாரு, அதையே ஒரு பித்தலாட்டமா தான் செஞ்சிருக்கீங்க நான் சொல்றேன். இது நீங்க சொன்னதை செய்யல. சொன்ன ஒரு திட்டம் சார் முழுமையாக தாவே காட்சியில கொண்டு வந்துட்டோம் சார். கொண்டு வந்துட்டு சிறப்பா செஞ்சுனுக்கிறோம் சார் அப்படின்னு ஒரு திட்டம். நீங்க உடனே பெண்கள் அதிரடி சிறப்பு படை 1973 எந்த தலைவர் கலைஞருடைய பெயரை நீக்கி இருக்கிறீங்களோ அந்த தலைவர் கலைஞர் கொண்டு வந்தது காவல்துறையில பெண்கள் சேரணும்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை பெயர் மாத்தி அந்த ட்ரெஸ் கோடை மாத்தி இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கீங்க. வேற என்ன சார் புதுமையா செஞ்சிருக்கீங்க சார்? உங்க மேல மக்கள் அதீத நம்பிக்கை வச்சு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க சார். ஓட்டு போட்ட மக்களுக்கு பதில் என்ன சார்? பதில் என்னன்னா எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்துக்கு அதாவது சட்டமன்றத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொய் கேஸ் போடுறீங்க. இதுக்கா உங்களுக்கு மக்கள் வாக்களிச்சாங்க? இன்றைக்கு இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையில கான்சென்ட்ரேட் பண்ண தவறு இந்த அரசு எதிர்கட்சிகள் மீது என்ன வழக்கு போடலான்னு சிந்திக்கிறாங்க. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், ஆளுங்கட்சி தயவு செய்து மக்களுடைய பிரச்சனையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீட் தேர்வார்கள் சார், இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்ற போவது பரந்தூர் விமான நிலையம் தான். அது குறித்து இன்று வரையில தாவேக அரசு தெளிவான பதில் சொல்ல. சென்ட்ரல் கவர்மெண்டே சொல்லியிருக்கு தெளிவா அவங்க இருந்து அந்த மாதிரிலாம் ஏதோ பதில் வரலன்னு சொல்லிட்டு. அப்போ அதை பத்தி ஏதாவது யோசிங்க. பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வாங்க. வளர்ச்சி திட்டத்தை பத்தி யோசிங்க சார். இதுல லாங் டேர்ம் எதுவுமே கிடையாது சார். இந்த பட்ஜெட்ல தொலைநோக்கு பார்வையில் இது ஏதாவது கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் அது தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டம்னா இங்க ஷார்ட் டேர்ம்கே ஒன்றும் கிடையாது. இங்க ஷார்ட் டேர்ம்ல அவங்க இங்க ஷார்ட் டேர்ம்ல ஏதாவது நோக்கத்தோட செய்யறாங்களான்னு பார்த்தா அதுலயே ஒன்றும் கிடையாது. இதுல லாங் டேர்ம்ல ஏதாவது சிந்திச்சிருக்காங்களா பார்த்தா ஒண்ணுமே கிடையாது சார். மக்கள் நீங்க தான் சொல்றீங்க திமுகவை தோக்க வச்சுட்டாங்க, எங்க உட்கார வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா சார்? அதெல்லாம் சரி சார், நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க சார், செய்யுங்க சார். ஓகே, அதுதான் கேட்குறோம். ஓகே.